கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் வந்து நான் அரசியலுக்கே வரவில்லைன்னு சொன்ன உடனே ரசிகர்கள்லாம் ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு. கண்டிப்பாங்க ரஜினி அவர்கள் வந்து 50 வருஷம் தாண்டி இன்னைக்கும் தாத்தா காலத்துல சரி, அப்பா காலத்துல சரி, இப்ப இருக்க ஜென்சி கிட்டும் சரி, எல்லா மக்களையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பாஷாவா இருக்கட்டும், அருணாச்சலையா இருக்கட்டும், படையப்பா படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போது. இந்த படையப்பா படம் தான் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து ஒரு ஐப கிரியேட் பண்ணுவோம், ஒரு மோட்டிவேஷன் கிரியேட் பண்ணுவோம். இப்போ வரைக்கும் போர் அடிக்காத படம் ரஜினி அவரோட படத்துல பாத்தீங்கன்னா படையப்பா முக்கியமான ஒரு படம். கண்டிப்பா அந்த ஸ்டைலா இருக்கட்டும், பத்தாதுக்கு ஒரு ஃப்ரேம் செதுக்கி இருப்பாங்க. ஒரு கேஸ்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ரம்யா மேம், ஒரு நிறைய கேஸ்ட் எல்லாம் வந்து அந்த படத்துல நீங்க பாத்துருப்பீங்க. அதுல முக்கியமா நம்ம ரம்யா மேம் சொல்லி ஆகணும். சரியான ஒரு கேஸ்ட்னு சொல்லலாம், சரியான ஒரு நடிப்புன்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒரு டைலாக் ஒன்று வச்சிருப்பாங்க, வயசானாலும் உன்னும் ஸ்டைலும் அழகு ஒன்று விட்டு போல. அந்த அந்த ஊஞ்சல் இருக்கும், அப்படியே அந்த அவரோட துண்டு எடுத்து அப்படி போட்டு இழுப்பாரு பாத்தீங்க. சத்தியமா எப்பா அந்த ஒரு நானும் குழந்தைல இருந்து அந்த படம் எல்லாம் பார்க்கும்போது பார்த்துட்டே இருப்பேன், டிவில போடும்போது பார்த்துட்டே இருப்பேன். சோ இன்னைக்கு ரஜினி சார் பர்த்டே, ரஜினி அவர் பர்த்டே அதுவும் படையப்பா படம் ரிலீஸ் ஆக போகுது. அவரோட பர்த்டே வர கண்டிப்பா தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க, இந்தியா சினிமா மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு சினிமா உலக அளவில் ஏகப்பட்ட ஹீரோக்கள் இருக்காங்க. ஆனா எல்லா ஹீரோக்கள் தெரிஞ்ச ஒரு மேன் ஏன்னா அது ரஜினி அவர்கள் தான். கண்டிப்பா அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். வேர்ல்டு லெவல் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரே தமிழ் நடிகன் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் தான். இப்போ இல்லங்க, அப்பயே வந்து பயங்கரமான ஒரு ஃபேன்ஸ் வந்து ரஜினிக்கு அவருக்கு பயங்கரமா இருக்குது நமக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு ரஜினி அவர்களோட பர்த்டே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமா செலிப்ரேட் பண்ண போறாங்க. அதுவும் படையப்பா படம் வர ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா வெறி கொண்டு இல்லாம வெறி கொண்டு ஒரு மாசா பயங்கரமா திருப்பியும் வந்து நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்ற மாதிரி அவர் திருப்பியும் ஒரு படத்தை வந்து ஜெயிலர் 2 வந்து கண்டிப்பா அந்த படத்துல சதிக்கு நெல்சன் வந்து காமிக்க போறாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜெயிலர் 1 வந்து ஒரு ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பு இருந்தது, அதெல்லாம் தூக்கி ஃபுல்ஃபில் பண்றாரு நம்ம நெல்சன் அவர்கள். நம்ம ரஜினி அவர்களை சதிக்க எடுத்திருப்பாரு. ஜெயிலர் 2 சீக்கிரம் அப்டேட் கொடுப்பார் நெல்சன் அப்படின்னு ரஜினி ஃபேன் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இப்ப இருக்க ரஜினியோட ஒரு காலத்துல அவரு ஒரு எங்கா இருக்கும் அந்த ரஜினி அந்த படத்துல பாஷாவா இருக்கட்டும், மனிதனா இருக்கட்டும், ஏகப்பட்ட படங்கள் அந்த ஸ்டைல் அந்த எல்லாமே ஓவரா பிளாஸ்ட் தாங்க, சீரியஸா பிளாஸ்ட். அந்த ஸ்டைல், அந்த ஒரு ஸ்டைல் வந்து இப்பயும் வந்து ரஜினி அவர்கள் வந்து ஃபாலோ பண்றாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அந்த சிகரெட் அப்படி வாயில போடுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அது நம்ம ரஜினியால மட்டும் தான் முடியும். இன்னைக்கு ரஜினி சாரோட பர்த்டே. ரஜினி ரசிகர் மட்டும் இல்லாம ரஜினியை 50வது வருஷம் கால் வச்சுட்டாருங்க. திரும்ப கண்டிப்பா அவர் உடம்பு வந்து சரி பண்ணிட்டு ரசிகர் கோசம் நடிகர்னா அது 1 and 1 ரஜினி அவர்கள் மட்டும்தான். பேக் டு பேக் படம் நடிக்கணும், இட்ட கொடுக்கணும், அதை நம்ம பார்த்து எல்லாமே ரசிக்கணும். இன்னைக்கு தலைவரோட பர்த்டே. ரஜினி ரசிகர் நீங்க எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க? நீங்க எப்படி ரஜினி சாரை வந்து எந்த படத்துல வந்து நீங்க ஃபேன்ஸ் ஆவீங்க? ரஜினி சார் கிட்ட எந்த ஒரு விஷயம் பிடிக்கும்? அது மட்டும் இல்லைங்க, ரஜினி வந்து காமனாவே எல்லாம் வந்து லைக் பண்ணுவாங்க. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? ரஜினி சாருக்கு விஷ் பண்ணுமா? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே தலைவா!